ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது என்ன வீடியோனா, இது ஒரு சூப்பரான வீடியோ தான். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக கிளம்பி போகிற ஒரு வீடியோ தான். காரில் தான் கிளம்பணும். நம்மளோட வீடியோஸ் பார்க்குற நண்பர்கள் யாராக இருந்தாலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி குட்டி குட்டி சேனல்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். எங்கே போனோன்னா, என் ஹஸ்பண்டோட மாமா வீட்டில் காது குத்து, அந்த காது குத்து ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பி போனோம். நல்லபடியாக போயிட்டு அவங்களுக்கு சீரெலாம் வச்சு கொடுத்துட்டு அப்படியே ஊர்லாம் சுற்றி பார்க்கலாம் சொல்லிட்டு கிளம்புனோம். இவங்க என் மாமாவோட அத்தை பசங்க, அவங்களோட பசங்களுக்கு தான் காது குத்து. அவங்க தான் போயிருந்தோம். இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணச்சநல்லூர் பக்கத்தில் பூனாபாளையன்ற ஊருக்கு தான் இன்றைக்கி போயிருந்தோம். அங்கே தான் என் ஹஸ்பண்டோட அத்தை வீடு இருக்குது. அங்கே தான் போயிருந்தோம். அது பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு வில்லேஜ் தான். நம்ம துறையூர் ரூட்டில் இருக்குது இந்த ஊர். ஆனால் வில்லேஜ்னாலே சும்மா சொல்லக்கூடாது. அது தனி ஒரு அழகு, தனி ஒரு ஸ்டைலு. அது பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நானும் ஒரு வில்லேஜ் பொண்ணு தான். சிட்டியில் இருக்கிறதுனால வில்லேஜ் லைஃப் வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த கருங்கல் வச்சு மண் வச்சு கட்டியிருக்க வீடு. இந்த வீடெலாம் அந்த காலத்து வீடு போல் அந்த ஊரில் இன்னும் இருக்குது. எனக்கு வில்லேஜ் லைஃப் ரொம்ப பிடிக்கும். நான்லாம் வந்து வில்லேஜில் ஒரு 10 நாள் 20 நாள் இருன்னு சொன்னால் கூட இருந்துக்குவேன். அந்த மாதிரி ஆள் தான் நான்லாம். இது வந்து என் ஹஸ்பண்டோட அத்தை பையன் வீடு தான். லாஸ்ட்டு அண்ணாவோட வீடு இந்த வீடு. என் வீட்டுக்காரர் இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். காது குத்துக்கெலாம் வந்துட்டு எல்லாமே வச்சு கொடுத்துட்டு அந்த வீட்டிலேருந்து இந்த அண்ணாவோட வீட்டுக்கு வந்து தலைவர் வந்து ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்ருக்காரு. எங்கே போனாலும் இந்த புத்தியை மட்டும் விட்றதே இல்லை. விளாண்டுக்கிட்டே தான். சின்னதாக ஒரு கேப்பு கிடச்சா கூட சேரை போட்டு உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிடுவார் என் வீட்டுக்காரரு. அந்தளவுக்கு பைத்தியக்காரர் அந்த விஷயத்தில். அவங்க பொண்ணு அதை விட பைத்தியம். எங்கே போனாலும் ஏதாவது கப்பு டம்ளர்னு எடுத்து வச்சு யாழினி மேடம் வந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. யாழினிமா இங்கே பாருடான்னு கூப்பிட்டாலும் அம்மாவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணுறதில்ல. விளையாடுறதுலாம் பயங்கரமாக இருப்பாங்க. அவங்க அப்பா திருப்பியும் பக்கத்தில் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு வேலையே அதுதான் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம தான் குழந்தைங்கள பார்த்துக்கணும். இந்த மாதிரி பொறுப்பு இல்லாத ஹஸ்பண்டுங்களாம் வச்சு என்ன பண்ணுறதுன்னு நீங்களே சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியில் அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு புளிய மரம் இருந்துச்சு. அங்கே வந்து இந்த ஆடு மாடு கோழி புதுசாக இப்போ தான் ஒரு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு போல். எனக்கு இந்த ஆடு மாடு வளர்க்குறது, இந்த கோழி வளர்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். நாய் வளர்க்குறது மட்டும் பயத்தினால நாய் வளர்க்க பிடிக்காது, கடிச்சிருமோ அப்படின்றனால. ஆனால் அந்த ஆடு மாடு இதெல்லாம் வளர்க்கணுன்னு எனக்கும் ஆசை, என் வீட்டுக்காருக்கும் ரொம்ப ஆசை. வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆடு வளர்க்கணும் மாடு வளர்க்கணும் அப்படின்னு. இந்த மாடு பார்த்திங்கன்னா அந்த என்னமோ ஒரு கலர் சொல்லுவாங்க, சாக்லேட் கலரில் இந்த மாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் போய் பக்கத்துலலாம் உட்காந்து பேசிக்கிட்டு அதை தொட்டு பார்த்துட்டு அப்படிலாம் இருந்துகிட்டு இருந்தேன். எனக்கு கண்ணுக்குட்டி தான் மாடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது கண்ணுக்குட்டி. அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாரீலாம் கட்டிட்டு சத்தியமாக ஒரு டே ஃபுல்லாக வந்து நம்மளால் சர்வே பண்ண முடியாது. அதனால் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு நான், என்னோடய அக்கா, அப்புறம் என்னோடய நாத்தனார், நாங்கள் 3 பேரும் சரி ஓகே இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பி முடித்து சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் பின்னாடியே நடந்து வந்தார். நான் என் பொண்ணுக்கு வந்து லாலிபாப் வாங்கி கொடுக்கக்கூடாதான், குழந்தைங்க சாக்லேட் சாப்பிட்றது ரொம்பவே தப்பு தான், என்ன பண்ணுறது அடம் பிடிக்கிறாங்க, அப்புறம் வாங்கி கொடுத்து தானே ஆகணும். அதனால் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். பஸ்ஸில் தான் போனோம். போகும்போது காரில் போனோம். சரி ஓகே ரிட்டர்ன் வரும்போது பஸ்ஸில் வந்துடும். ஏன்னா பட்ஜெட் ப்ராப்ளம் நமக்கு நிறைய. காலையில் கிளம்பும் போது பயங்கரமாக வெயில் அடிச்சுது. அதனால் காரில் போனோம். அப்புறம் இதோட இந்த வீடியோஸ் முடிச்சுக்கிறேன். நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம லாங் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.